வெல்கம் டு ஏகே ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டிச் நேம் வந்து லாங் அண்ட் ஷார்ட். வாங்க கிளாஸுக்கு போகலாம். பாருங்கள், நான் ஹார்டின் மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஹார்டினில் லாங்காக போட போகிறோம். செயின் ஸ்டிச்சே தான் போட போகிறோம். அதிலே நம்ம லாங்காக போட போகிறோம், அவ்வளோதான். சின்ன லாக் செயின் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ நாம் பெருசாக போட்டலாம், அதுக்கு சென்டர் பாயிண்டில் இருந்து எடுக்க, அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா குட்டி லாக் செயின் ஒன்று போட்டுக்கோங்க. திரும்பி இப்போ போட்டதுலேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லாங் செயின் ஒன்று போட்டுட்டு ஃபஸ்ட்டு லாங் செயினாக போட்டுருங்க. திரும்பி நம்ம செகண்டாக போட போகிற ஸ்டிச் வந்து லாங் செயினில் பாதி அங்கே ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. திரும்பி அந்த இதில் நம்ம இதே தான் திரும்பி உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இது என்ன சொல்கிற, ஈஸியான ஸ்டிச்சு தான். நீங்கள் ஃபில்லிங்கெல்லாம் போகலாம், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு குட்டி லாக் செயின் ஒன்று போட்டுக்கோங்க. இங்கே திரும்பி அந்த சென்டர் பாயிண்ட்டே தான் நம்ம திரும்பி போட போகிறோம். இது போட்ட பின்னாடி உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும், ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி நம்ம ஈஸியாக போடணும். ப்ளவுஸுக்கெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டிச்சு நீங்கள் போடலாம். இப்போ ஒரு அனிமல்ஸ் போடுறோம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிக்கலாம். நாம் அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. லாங் செயின் அண்ட் இது அவ்வளோதான் போடுறதே. நம்ம செயின் ஸ்டிச்சு அதே தான் வரும் உங்களுக்கு திரும்பி இதில். ஒரு குட்டி லாக் செயின் ஒன்று போட்டுக்கோங்க. திரும்பி ஒரு குட்டி லாக் செயின் அது போட்டிங்களா. குட்டி லாக் செயின் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு திருப்பும்போது வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. இல்லைன்னா அது சும்மா இழுத்து விட்ட மாதிரி வந்துடும் உங்களுக்கு. குட்டி ஒரு லாக் செயின். இதுலேயே இன்னொரு இது மாடலும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி போடணுன்ட்டு. பாருங்கள், நம்ம அடுத்தது வந்து இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன்னா அது போல் வாங்க. இது வந்து இந்த கார்னரில் இருந்து எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் இருந்து அதே இது தான் நம்ம சைடில் இருந்து போட போகிறோம், அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. உங்களுக்கு ஷேப்புக்கோசரம் இந்த மாதிரியும் போடலான்னு அந்த ஷேப்புக்கோசரம் சொல்கிறேன், அவ்வளோதான். அதே மெத்தேடு தான். லாங்காக போட்டுட்டு அது சென்டர் பாயிண்டில் இருந்து எடுக்கிறோம். திரும்பி ஒரு குட்டி லாக் செயின் போடுறோம். பாருங்கள், இது நம்ம கிராஸாக தான் போட்டுட்டு வரோம். இது அதே சென்டர் பாயிண்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் நடுவில் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது கிராஸாக போடுறோம். நான் நடுவில் கொஞ்சம் கிளாஸ் போட முடியாமல் போச்சு. எல்லாம் பொங்கல் இதுக்கு ப்ளவுஸ் டிசைன் ஒர்க் பண்ண இதாகிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல என்னால். இதுக்கு மேலே வந்து உங்கள் கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் நான். பொங்கல் முகூர்த்த ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால என்னால் கிளாஸ் வந்து போட முடியல. இதுக்கு மேலே வந்து டெய்லி கிளாஸ் வந்து டெய்லி அப்லோட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு.
சென்டர் பாயிண்ட் வந்துட்டோம். இதே தான் நம்ம கிராஸாக எடுத்தாலும் நம்ம அப்படியே தான் போட்டுட்டு போக போகிறோம். இதில் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. உங்களுக்கு 2 இது இருந்தால் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து போடலாம். அதுக்கோசரம் தான் சொன்னது. இது ஷேப் வந்து நம்ம என்ன ஷேப்பில் போடுறோமோ அதே தான் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். நம்ம இதை சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை சுற்றி செயின் ஸ்டிச் தந்துட்டேன் நான். லாக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏற்கனவே நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன் நான். இது கீழே இழுத்து விட்டு கீழே இருக்கிற நூலை அந்த ஆப்போசிட்டாக தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள், நான் வந்து இதில் வந்து ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு